ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போல மெய்த்தனை நந்தி மகன்றனை ஞானக் குழந்தினை விந்தையில் வைத்தடி போற்றுகின்றன. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடையநாதர் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி மேடனமர் கூத்தப்பெருமனுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்யால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய போட்டுதலுக்கும் மனதில் குடிய குருநாதர் திண்டுக்கல் சுந்தரஜய அவருடைய திருவடிகளை மனமொழி மெய்யால் வணங்குகின்றேன். மாணவர்களே, இந்த ஜாதகத்தை பாருங்க. இது நேற்று என்னோட பார்வைக்கு அந்த ஜாதகம். இந்த ஜாதகத்துல இப்போ நம்ம திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு குறைச்சல், திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தோம், ஒரு கணக்கு போட்டோம். இதுல பாருங்க, நம்மளுடைய கணக்கு துல்லியமா இருக்கு அப்படிங்கிறது இதுதான் கரெக்டான விஷயம். ஒரு துளி தள்ளாது. அந்த இந்த இந்த ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தினீங்கன்னா ஒரு துளி தள்ளாது. அதே நாள்ல அதே டைம்ல திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது. அது திசாபுத்தி ஒத்துழைப்பு வேணும். திசாபுத்தியினுடைய ஒத்துழைப்பு வேணும். திசாபுத்தி வந்து லக்னத்திற்கு 3, 7, 11, 5, 9 இதனுடைய திசாபுத்திகள் எது நடந்தாலும் 3, 7, 11, 2, 5, 7, 11 இந்த மாதிரி திசாபுத்திகள் எது நடந்தாலும் அந்த காலகட்டங்கள்ல மேச, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில் தொடங்கி 7ஆம் இடத்ததிபதி நின்ற நட்சத்திர பாதம் வரை. அப்ப அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் தொடங்கி ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திர பாதம் எது இந்த ஜாதகத்திற்கு? அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் தொடங்கி 7ஆம் அதிபதி யாரு? செவ்வாயா. அப்ப 7ஆம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் எங்க ஆரம்பிக்குது? மேசராசியில் ஆரம்பிக்குது. அப்ப மேசத்துல முதல் பாதத்திலிருந்து கணக்கு போட்டீங்கன்னா 8 ராசி விருச்சிகம் வரணும். 8 ராசி, அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆச்சுங்களா? அப்போ 8 ராசி முழு இதா வருது. முழு 9 பாதம். ஒரு ராசி சக்கரத்துல 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். அப்போ 8 9 72. 8 9 72. அப்போ செவ்வாய் எங்க நிக்கிறாரு? செவ்வாய் வந்து மூலம் 2ஆம் பாதத்தில் நிக்கிறார். அப்போ தனுசுல எடுத்தோடனே மூலம் தான் வருது. மூலத்துல 2 பாதம். அப்போ 72 + 2 74. அப்போ 7ஆம் இடத்ததிபதி 74வது நட்சத்திர பாதத்தில் நிற்கிறார், அஸ்வினி முதல் பாதத்திலிருந்து. இதை எழுதிட்டுனா அதுக்கு அடுத்தது ராசி சக்கரத்தில் சந்திரன் என்ற நட்சத்திர பாதம் முதல். சந்திரன் எங்க நிற்கிறாரு? கும்பத்தில் இருக்கார். அப்போ 10 வீடுகளுக்கு முழு நட்சத்திர பாதம் எடுத்துக்கணும். 19 90. அந்த பக்கம் எதில் நிற்கிறார் சந்திரன்? இங்க பூரட்டாதி 2ஆம் பாதம். இதுல என்னென்ன இருக்குது இந்த ராசிக்குள்ள? அவிட்டம் 2 பாதம், சதயம் 4 பாதம், பூரட்டாதி 1 2 அப்படின்னு இருக்கையில அவிட்டம் 2 பாதம், சதயம் 4 பாதம் 6, 7 8 பாதம். அந்த 8 பாதத்தை கூட்டினீங்க அப்படின்னா மொத்த டோட்டல் 172 பாதம். அதாவது இதுல ஒரு 74, இதுல ஒரு 90, இதுல ஒரு 8, 172. மீண்டும் கவனப்படுங்க. அஸ்வினி முதல் பாதம் தொடங்கி 172வது நட்சத்திர பாதம் எங்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆல வகுத்துருங்க. 19 கட்டம் தாண்டணும். அப்போ இங்க இருந்து என்னங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. துலாத்துல 19 முடியுது. அதுக்கு மேல ஒரு பாதம் இருக்குது. அப்போ 20வது இந்த விருச்சிக ராசியில குரு எப்ப சஞ்சாரம் செய்கிறாரோ அப்ப இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும். அதற்கு 5 7 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போதும் திருமணம் நடக்கும். ஆச்சுங்களா? இப்போ குரு எங்க இருக்காரு? சசி, இப்ப குரு எங்க இருக்காரு? ரிஷபத்துல ஜி. இப்போ ரிஷபத்துல குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும். ஜாதகம் பார்க்க என்ன சொன்னாங்கன்னா திருமணம் உறுதியாயிடுச்சுங்க. அவங்க வேற ஒருத்தருக்கு பொருத்தமாக வந்தாங்க. இவங்க பிள்ளைக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா வந்தாங்க. அப்போ திருமணம் உறுதியாயிடுச்சுங்க. கல்யாணம் இன்னும் 2 மாசத்துல இருக்கு. கார்த்திகையில கல்யாணம் தான்.
அப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் நம்ம பார்க்கவே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். கரெக்டா பொருந்திருக்கா இல்லையா நம்முடைய ரூல்ஸ்? இந்த சூத்திரம் என்பது 100% திருமணத்தை இன்ன காலத்தில் தான் நடக்கும் என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்தலாம், படுத்த முடியும். ஆச்சுங்களா? அது ஒரு தெளிவா இருக்கும். இப்ப இந்த ஜாதத்துல சனி, இந்த ஜாதத்துல இப்ப திருமணம் பண்ணக்கூடிய தசாகாலமா அப்படிங்கிறது அது வேற, அது நான் விட்டுறேன். இப்ப சனி திசையில ராகு புக்தி நடக்குது, அது கொஞ்சம் சரியில்லாத டைம் தான். ஆனா திருமணத்தை கூட்டி வச்சிருச்சு. அது அவங்க பொருத்தம் பார்த்துருப்பாங்க, அவங்க எங்க பார்த்தாங்களோ அது அவங்களோட வேலை. ஆனா இப்ப திருமணம் கரெக்டா அது நல்லா பார்த்துருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சனி வந்து 8ல இருக்காரு, எப்படி திருமணத்தை பண்ணி வச்சாருன்னா பாவகப்படி 7ல இருக்கார். ராசினவன் பாவகத்துல 7ல இருக்கார். அப்ப 7ஆம் இடத்துடைய வேலையை செஞ்சிருக்காரு, திருமணத்தை பண்ணி வச்சிருக்காரு. அப்போ திருமணத்தை கூட்டிட்டாரு. சனி திசையில் ராகு புத்தி இருந்தாலும் திருமணம் கூடிருச்சு. ஏன்னா சனி 8ல இல்ல, பாவகப்படி 7ல இருக்கு. அப்ப பாவக சாட் பிரகாரம் 7 இருக்கிறதுனால திருமணம் கூடிருச்சு அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். நமக்கு இந்த திருமணத்துக்கு இந்த கணக்கு சூத்திரம் என்பது 100% பொருந்தும். அதை நீங்க கரெக்டா எடுத்துக்கணும். ஆச்சுங்களா? 100% ஒரு தப்பு வராது. ஆச்சுங்களா? துல்லியமா அந்த காலத்துல திருமணத்தை கொண்டாந்து நிறுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. அதுக்காகத்தான் நான் இந்த சார் புரியுதா? ஐயா புரியுதுங்க. ம் ரெக்கார்டிங்